students, welcome to Samachir Study YouTube channel. In this video, book back questions and answers will be discussed from Standard 10 Science Unit 7 Atoms and Molecules. Students, textbook evaluation la irukra choose the correct answer and fill in the blank questions romba detail ave discuss pannalam. First question, choose the best answer la enna kuduthirukanga, which of the following has the smallest mass? இதில் நோட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஹீலியம் அந்த கேஸை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் மாஸ் எதில் இருக்கும்னா இண்டிவிஜுவல் ஆட்டத்தில் தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் மாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பி 1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம் இதில் தான் என்ன இருக்கும், ஸ்மாலஸ்ட் மாஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Second question, which of the following is a triatomic molecule? So first triatomic molecule na என்னன்னு தெரியணும். எவ்வளவு ஆட்டம்ஸ் ஒரு மாலிக்யூல்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிசிட்டின்னு. ஸோ இப்போ ட்ரைஅட்டாமிக்னா அதில் 3 ஆட்டம்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். குளுக்கோஸ் வந்து C6H12O6ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ அதில் கண்டிப்பாக 3 ஆட்டம்ஸ் இல்லை. அதே மாதிரி ஹீலியம் வந்து நோபல் கேஸ், அது வந்து மோனோ அட்டாமிக். ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல்ல 2 ஆட்டம்ஸ் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு பாருங்க, CO2 1 கார்பன் 2 ஆக்சிஜன். அப்போ இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 3 atoms. So option C, carbon dioxide is the right answer. This is the triatomic molecule. The next question, the volume occupied by 4.4 gram of CO2 at STP. STP na standard temperature and pressure. ஸோ இந்த கொஸ்டினை ஒரு சின்ன ப்ராப்ளம் வழியாக தான் நம்ம சால்வ் பண்ணி செய்ய முடியும். ஏன்னா கொடுத்துருக்கிறது ஜஸ்ட்டு கிராம் மட்டும்தான், ஆனால் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது வால்யூம். ஸோ இது வந்து எப்படி செய்யலான்னா, நீங்கள் மோல் கான்செப்ட் படிச்சிங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் மோல்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். அதில் ஒரு ஈக்குவேஷன் என்னென்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் பை மோலார் வால்யூம். நம்ம எதுக்கு இதை சூஸ் பண்ணுறோன்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம். ஓகே, கொடுத்துருக்கிறது மாஸ். அப்போ வால்யூம் வேணும்னா இது வரக்கூடிய ஃபார்முலா இது ஒன்று தான். ஓகே, ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், வால்யூம் கால்குலேட் பண்ணணும். ஸோ we can write volume of CO2 equal to number of moles multiplied by molar volume at STP. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் இதை நம்ம எழுதியிருக்கிறோம். கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வால்யூம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோலார் வால்யூம் at STPங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு வேற ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். அது என்னன்னா மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி 2 ஃபார்முலாஸ் சொல்லிட்டேன், இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி மோலார் வால்யூம், 1 mole of any gas occupies 22.4 liter at STP. இந்த 22.4ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், மோல்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பிரஷன்ல மோலார் வால்யூம் இப்ப தெரிஞ்சாச்சு, மோல்ஸ் எவ்வளவுங்கிறத தெரிஞ்சா போதும். ஸோ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். இந்த மாஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு, 4.4. பட் மாலிகுலர் மாஸ் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO2 எப்படி கண்டுபிடிக்கலாம், CO2 எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 3 ஆட்டம்ஸ். அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16. ஸோ இப்போ இந்த டோட்டல் மாலிகுலுக்கு எப்படி மாஸ் கண்டுபிடிப்போம், 1 கார்பன், அதாவது 12 into 1ங்கிறது 1 கார்பன் ஆட்டத்தோட மாஸ். O2ங்கிறதுனால 16 into 12, தட் மீன்ஸ் 32ங்கிறது ஆக்சிஜனோட மாஸ். அப்போ ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனோட ஆட்டம்ஸையும் நீங்க மாஸ் வந்து ஆட் பண்றீங்க இங்க. இப்போ டோட்டல் மாலிகுலர் மாஸ் கிடைக்குது. அதுதான் ஒன்ஸ் அகெயின் பார்த்துக்கோங்க, அட்டாமிக் மாஸ்ல இருந்து நம்ம CO2ங்கிறதுனால 1 கார்பன் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மல்டிப்ளை பண்றோம், அவ்வளவுதான். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO2 44 கிராம்ஸ், இது நமக்கு கிடைச்சாச்சு.
டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு given 4.4 மாலிகுலர் மாஸ் 44. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 கொடுக்குறோம். ஸோ நமக்கு 44 டிவைடட் பை 414 கிடைக்கும். தட் இஸ் 1 டிவைடட் பை 10. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு 0.1 நமக்கு கிடைச்சாச்சு. இனி நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் CO2 equal to number of moles. இதுதான் நம்ம calculate பண்ணணும். மோலார் வால்யூம் at STPங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ 22.4 லிட்டர். அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2.24 லிட்டர். தட்ஸ் ஆல். இந்த 2.24 லிட்டர் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2.24 லிட்டர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், mass of 1 mole of nitrogen atom. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மோல் ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்குறாங்க? நம்பர் ஆஃப் மோல் 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்னது? மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ். இது நைட்ரஜன்கிறதுனால அதோட அட்டாமிக் மாஸ் போதும். ஓகே, ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் 14. So mass equal to 1 into 14, that means 14 grams. So option D la கொடுத்திருக்காங்க. Mass of 1 mole of nitrogen atom, option D 14 gram is the right answer. Next question, which of the following represents 1 AMU? 1 AMUங்கிறது atomic mass unit. அது உங்க bookல அதோட definition clear-ஆ கொடுத்திருக்காங்க. 1/12 of the mass of carbon 12 atom. அதுதான் 1 AMU. So option C is the right answer. 1 AMU equal to 1/12 of the mass of carbon 12 atom. Next question, which of the following statement is incorrect? So இங்க கொடுத்திருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்மே அவகாட்ரோ லாவை பேஸ் பண்ணி வருது. ஸோ உங்களுக்கு அவகாட்ரோ நம்பர்னா என்னங்கிறது தெரியும். தட் இஸ் 6.023 into 10 power 23. இதுதான் அவகாட்ரோ நம்பர். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 gram of C12 contains Avogadro. இதுதான் அதோட டெஃபினிஷனே. அதே மாதிரி இது நோட் பண்ணுங்க, 1 mole of oxygen gas contains Avogadro number of molecules. நல்லா நோட் பண்ணணும். ஆக்சிஜன்ங்கிறது O2, அதாவது மாலிகுலா தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ 1 mole contains Avogadro number of oxygen moleculesங்கிறது ரைட் ஸ்டேட்மெண்ட். பட் 1 mole of hydrogen gas contains Avogadro number of atoms னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன வரணும்னா, இதுவும் ஹைட்ரஜனுமே நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? H2 ன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப இட் இஸ் எ மாலிகூல். அப்ப ஹைட்ரஜன் கேஸ் கண்டைன்ஸ் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருந்திருக்கணும். பட் இங்க ஆட்டம்ஸ் இருக்குது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். அடுத்தது பாருங்க, 1 mole of electron stands for 6.023 into 10 power 23 electrons. இதுவும் ரைட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ உங்களோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், the volume occupied by 1 mole of diatomic gas at STP. ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி மோலார் வால்யூம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். 1 mole of any gas occupies 22.4 liter. ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். எனி கேஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் டைஅட்டாமிக் ட்ரைஅட்டாமிக் அது எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணாமல் எனி கேஸுக்கு என்ன ஆன்சர்? 22.4 லிட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் என்னது நமக்கு? மோலார் வால்யூம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the nucleus of Ca calcium, there are protons and neutrons னு கொஞ்சம் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நல்லா செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே இதில் கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு 20ங்கிறது ரெப்ரசன்டிங் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். அதாவது இது வந்து உங்களோட அட்டாமிக் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்தது இந்த மேலே கொடுத்துருக்கிறது மாஸ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும். தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பிளஸ் புரோட்டான்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 20 ரெஃபரன்ஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ 20 புரோட்டான்ஸுங்கிறது கரெக்ட். 40ங்கிறது புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். அப்போ ஆல்ரெடி புரோட்டான்ஸ் வந்து 20 இருக்குதுன்னு தெரியும். அப்போ ரிமைனிங் 20 நியூட்ரான்ஸ் இருக்கும் இதில். ஓகே, ஸோ ஆன்சர் பி
20 protons and 20 neutrons இருக்கும். The next question, the gram molecular mass of oxygen molecule. Oxygen molecule எப்படி இருக்கும்? O2. Okay, so இது எப்படி calculate பண்ணுவோம்? 1 atomic mass வந்து oxygenக்கு 16. அப்போ 16 plus 16 that is 32 gram. So ஒரு oxygen moleculeல 32 gram molecular mass இருக்கும். Okay, option C is the right answer. So next question, 1 mole of any substance contains dash molecules. இது வேற ஒண்ணு இல்ல, அவகாட்ரோ நம்பர் தான். 1 mole of any substance contains 6.023 into 10 power 23 molecules. அவகாட்ரோ நம்பர். That's all. Next, fill in the blanks பார்க்கலாம். இந்த fill in the blanks வந்து டைரக்டாவே மேக்ஸிமம் உங்க புக்ல கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. Atoms of different elements having dash mass number but dash atomic numbers are called isobars. Points to rememberல isobars na என்னன்னு கொடுத்திருக்காங்க. Isobars எப்படி இருக்கும்? Same mass number இருக்கும் but different atomic number. அதோட எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. Atomic number different இருக்கு 18 20 but mass number same இருக்கும். Okay, so this is isobars. Next question, atoms of different elements having same number of dash are called isotones. இதுவும் அதே மாதிரி points to rememberல கொடுத்திருக்காங்க. Isotonesனா எப்படி இருக்கும்? Same number of neutrons. இங்க பாருங்க different elements இருக்குது. இந்த different elementsல neutron மட்டும் same value இருக்குது. So அதத்தான் என்ன சொல்றோம்? Isotones சொல்றோம். So next question, atoms of one element can be transmuted into atoms of other element. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த சாப்டர்ல கொடுத்திருப்பாங்க artificial transmutation. அதுதான் atoms of one element can be transmuted into atoms of other element ன்னு ஆகிறது. Okay, so next question, the sum of the numbers of protons and neutrons of an atom is called. இது இப்பதான் பார்த்தோம். எந்த ஒரு எலிமெண்ட்லயும் proton plus neutrons ஆட் பண்ணோம்னா அது என்ன சொல்லுவோம்? mass number ன்னு சொல்லுவோம். Okay, அதே டைம்ல number of protons or number of electrons and the atomic number ன்னு வரும். Next question, relative atomic mass is known as. இதுக்கு relative atomic mass ஓட definition ரொம்ப important. அதிலே கொடுத்திருப்பாங்க. It is otherwise called as standard atomic weight. Okay, or relative atomic mass is standard atomic weight ங்கிறது right answer. Next question, the average atomic mass of hydrogen. So average atomic mass ங்கிறது weighted average of masses of its naturally occurring isotopes. இருக்கிற எல்லா ஐசோடோப்பையும் கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? average atomic mass. டெக்ஸ்ட் புக்லயே கொடுத்திருக்காங்க. அதோட atomic mass 1.008 AMU. Next question, if a molecule is made of similar kind of atoms then it is called dash atomic molecules. இதுக்கும் ஆன்சர் இருக்குது. similar kind of atoms ஒரு moleculeல இருந்துச்சுன்னா, அதாவது same kind of atoms இருந்துச்சுன்னா அது பேரு homo atomic molecule. இதே கொஸ்டினை different elements இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அது பேரு hetero atomic molecule. So இந்த கொஸ்டினோட ஆன்சர் homo atomic molecule. Next question, the number of atoms present in a molecule is called dash. இது ஒரே ஆன்சர் தான். ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு மாலிகுல் எவ்வளவு இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது? அட்டாமிசிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மோனோ அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணி வருவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 mole of any gas occupies. இது இந்த மோலார் வால்யூம்ல கிளியரா கொடுத்திருப்பாங்க. இதுல நல்லா நோட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து மில்லி லிட்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ லிட்டர்ல கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும்? 22.4. ml கேட்டா 22,400 ml. ஸோ இது ml கேட்டிருக்கிறதுனால நம்மளோட ஆன்சர் என்னது? 1 mole of any gas occupies 22,400 ml at STP. The last question, atomicity of phosphorus. நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி phosphorus நம்ம எப்படி எழுதுவோம்? P4. ஸோ ஒரு phosphorusல மாலிகுல்ல நமக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 4 atoms. ஸோ atomicity of phosphorus is 4. இதுதான் இதோட ஆன்சர். Okay students, hope you understand all the 1 mark questions. If you are finding any difficulties in these questions,
Please raise the question in comment section. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.